உன்னுடைய தாத்தா, அப்பன் மாதிரி நான் ஒண்ணும் பரம்பரை அரசியல்வாதி கிடையாது அப்படின்னு இப்ப நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரான விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்துல வச்சு விஜய் அவர அவமானப்படுத்துற மாதிரியும் சர்ச்சையான முறையில பேசினதையொட்டி இப்ப விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தரமான பதிலடி முதல்வர் விஜய் அவரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு மட்டுமில்ல, அவருடைய அப்பா ஸ்டாலின், அதுக்கு அவருடைய அப்பாவான கருணாநிதி இப்படி ஒட்டுமொத்தமா அவங்களுடைய பரம்பரை எல்லாரையுமே நாக்க பிடுங்குற மாதிரியான கேள்விய முதல்வர் விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோ இப்போ பார்க்குற உங்கள பல பேர் ஏன் அதை விஜய் அவர்கள் சட்டமன்றத்திலே வச்சு உதயநிதி அவர் கேட்டப்பவே நேருக்கு நேராக அவரை பார்த்து கேட்டிருக்க வேண்டியதானே? எதுக்காக விஜய் அவர்கள் தாமதமாக லேட்டாக வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா இப்படி உதயநிதி அதே போல் ஸ்டாலின் இன்னும் கருணாநிதி அவராக கூட இருக்கட்டும் எல்லாரையுமே அதிரடியாக கேள்வி கேட்குற விஜய் அவர்கள் ஏன் அதை சட்டமன்றத்திலேயே வச்சு கேட்கல அப்படிங்கிற அந்த திங்கிங் யோசனை கண்டிப்பாக உங்களில் எல்லாருக்குமே வரலாம். ஸோ அதற்கான பதிலும் பார்த்தீங்கன்னா தெளிவாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவுக்கு உள்ளே இருக்குது. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். அதாவது நேற்று புதன்கிழமை அதாவது சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக அவர் எழுந்து நின்று தமிழகத்தில் இருக்கிற ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் கட்சியினர்கள் எல்லாருக்கிட்டையுமே எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச்சை ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் அவர் பேசியிருந்தார். அதுக்கு அப்புறமா ஒவ்வொரு தலைவர்களாக ஒருத்தராக விஜய் அவருக்கு ஆதரவு இருக்குது, ஆதரவு இல்லை, நடுநிலை நிலைப்பாடு அப்படின்னு ஒவ்வொருத்தராக விஜய் அவருக்கு ஆதரவாகவும் ஆதரவு இல்லாமலையும் பேசுகிறாங்க. ஸோ முக்கியமாக கடைசி கட்டமாக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுகிறாரு. அப்போது அவர் பேசுகிறப்ப எல்லா ஸ்பீச்சும் பார்த்தீங்கன்னா முள் வச்சு குத்துற மாதிரியான ஸ்பீச் ஒன்றும் பேசுகிறாரு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 34% ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற 34% ஓட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 66% மக்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிராக தான் வாக்கு அளிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ முதல்வராக இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 66% மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்கு அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி குத்துற மாதிரி உதயநிதி பேசுகிறாரு. அதுக்கப்புறமா 108 தொகுதிகளை நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, ஒரு தொகுதி வந்து வழக்கில் இருக்குது, இன்னொரு தொகுதி நீங்கள் ரிசைன் பண்ணணும். ஸோ ஆக மொத்தம் 106 தொகுதிகள் மட்டும்தான் உங்கள் கைவசம் இருக்குது. ஸோ மீதி உங்களுக்கு இருக்கிற அந்த பெரும்பான்மை இப்போ நீங்கள் முதலமைச்சர் அரியணையில் உட்கார்ந்துருக்கிறதே எங்களுடைய தோழமை கட்சிகளை நாங்கள் வந்து அனுப்பி வச்சதால் தான் இப்போ நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கீங்க. ஸோ நாங்கள் அனுப்பி வச்சிருக்கலாம், நீங்கள் முதலமைச்சரும் ஆகியிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மைனாரிட்டி அரசு, ரொம்ப ரொம்ப கம்மியான எம்எல்ஏக்கள் எண்ணிக்கைகள் இருக்கிற மைனாரிட்டி அரசு. அது மட்டும் கிடையாது, திமுக இதுக்கு முன்னாடி நாங்கள் அறிவிச்சிருந்த அந்த நலத்திட்டங்கள் எங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தொடரணும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் ஒரு வேண்டுகோள் மாதிரி சொல்லலை, ஒரு கட்டளை மாதிரி ஒரு திமிர்த்தனமான பேச்சு பார்த்தீங்கன்னா உதயநிதி நேற்று அட்டாக் பண்ணி அவர் விஜய் முதல்வர் விஜய் அவருக்கு எதிராக பேசியிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா எழுந்து பேசின விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய உதயநிதி அவர் சொன்னதை அவர் ஏற்றுக்கிட்டாரு. அதாவது நீங்கள் சொன்னதை எல்லாத்தையுமே கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு பெருந்தன்மையாக விஜய் பேசுகிறாரு. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா உதயநிதி நக்கலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் செய்யக்கூடிய அந்த திட்டம் எல்லாத்தையுமே நீங்கள் தான் செய்யணும், இந்த ஆட்சியில் செய்யணும் தொடரணும் அப்படின்னு உங்களை சொல்ல வச்சதே எங்களுடைய வெற்றி தான் அப்படின்னு அந்த இடத்துலையுமே திரும்பவும் விஜய் அவர்களை அட்டாக் பண்ணுற மாதிரி, நல்ல விதமாக பேசினா கூட அட்டாக் பண்ணுற மாதிரி தான் பேசினார் உதயநிதி. ஸோ அந்த இடத்துல முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா பெருசாக உதயநிதி அவருக்கு நேருக்கு நேராக சண்டை போடாமல் கம்னு வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ கம்னு வீட்டுக்கு வந்ததுக்கான பின்னணி காரணங்கள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் தான் முதலாக தமிழ்நாட்டின் அந்த சட்டசபைக்கு உள்ள அவர் ஃபஸ்ட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா அடுத்த 2 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அவருடைய கட்சி பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நம்பிக்கை வாக்கெடுப்பு விஜய் அவருடைய ஆட்சிக்காக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரியான ஒரு அண்டர் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வராக விஜய் இருக்காரு. அது மட்டும் கிடையாது, சட்டசபைக்கு முதல் நாள் வந்த தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெற்றி சான்றிதழையே அவங்க எடுத்துகிட்டு வரல. ஸோ அந்தளவுக்கு யாருக்குமே தெரியல, அதாவது நம்ம போய் எம்எல்ஏ பதவி எடுத்துக்க போகிறப்ப வெற்றிக்கான சான்றிதழ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கூட தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏவுகளுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக உள்ளே வந்திருக்காங்க. முதல்வர் விஜய் அவருக்கே பார்த்தீங்கன்னா சட்டசபைக்கு உள்ளே வர்றது ஒரு புதிய அனுபவம் தான். ஸோ புதுசாக உள்ளே வர ஒரு நபரை இதுக்கு முன்னாடி அந்த சட்டசபையில் மிகப்பெரிய ஜாம்பவான் பழந்தின்னு கொட்டை போட்ட அந்த மாதிரியான முதலைகள் எல்லாருமே உள்ளே இருக்காங்க. அவங்க எல்லாருமே புதுசாக வந்திருக்க முதல்வர் விஜய் அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டும் அந்த இடத்துல ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன் நிச்சயமாக முதல்வர் விஜய் அவருக்கு இருக்கும். புதுசாக நம்ம இந்த இடத்துக்கு உள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த டென்ஷன் கண்டிப்பாக விஜய் முதல்வர்கிட்ட நல்லாகவே தெரிஞ்சுது.
ஸோ அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுக்கடுக்காக நான் என்னமோ பெருசா குற்றத்த கண்டுபிடிச்சுட்டேன், இத கண்டுபிடிச்சுட்டேன், அத கண்டுபிடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்க வாயாலேயே எல்லாத்தையும் நான் சொல்ல வச்சேன் பார்த்தீங்களா அப்படின்னு பெருமை தட்டிக்கிட்டு இருந்திருக்காரு உதயநிதி. ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் பதட்டத்தோட தான் இருந்திருக்காரு முதல்வர் விஜய். அத கண்டிப்பா மறுக்க முடியாது. புதுசு அப்படிங்கிறதால. ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் உதயநிதி, அதுக்கப்புறமா ஸ்டாலின், அதுக்கப்புறமா அவங்க அப்பா எல்லாரையுமே அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு அதிரடி தகவல் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்ன மைனாரிட்டி மைனாரிட்டி அரசு அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. நாங்களாவது 106 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். நீங்க வெறும் 96 இடத்துல தானே ஜெயிச்சிருந்தீங்க 2006ல அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நேரடியாக பேசல. ட்வீட்டாக தான் அவர் போடுறாரு. அதில அடுத்தடுத்தாக பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவருக்கு சரியா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குற மாதிரியான கருத்துக்கள் முதல்வர் விஜய் அவர் பதிவிடுறாரு. அதில அடுத்ததாக நான் புதுசா அரசியலுக்கு முதல் முறையாக நான் நிக்கிறேன். எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே நான் எடுத்துக்கல. உங்கள மாதிரி 15, 20 கூட்டணி கட்சிகள் இல்லாம தனிச்சையாக கூட்டணியே இல்லாம நிண்டு 108 இடங்கள்ல நாங்க ஜெயிச்சிருக்கோம். 34% வாக்குகள் நாங்க வாங்கியிருக்கோம். ஆனா, நீங்க எத்தனை கூட்டணிகள வச்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர கூட சேர்த்துக்கிட்டீங்க? பத்தாக்குறைக்கு எங்கள எப்படியெல்லாம் திட்டி விமர்சனம் பண்ணீங்க? என்ன மாதிரியான அழுத்தம், நெருக்கடி எங்களுக்கு தரப்பட்டிருந்தது? ஸோ, அது எல்லாத்தையுமே தாண்டி கஷ்டப்பட்டு நாங்க எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாம 108 இடங்கள்ல நாங்க ஜெயிச்சிருக்கிறது பெரிய விஷயமா? இல்ல வெறும் உங்கள மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாரையுமே இழுத்து வச்சுக்கிட்டு அந்த 70+ இடத்துல ஜெயிக்கிறது பெரிய விஷயமா? அப்படின்னு முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர பார்த்து நாக்க பிடுங்குற மாதிரி அடுத்தடுத்து இந்த மாதிரியான மாதிரியான கேள்விகள கேட்கிறாரு. ஸோ, இதில கடைசியா ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்ன மாதிரி பரம்பரை அரசியல்வாதி எல்லாம் கிடையாதுப்பா. என்னுடைய அப்பா அரசியல்வாதி கிடையாது. என்னுடைய தாத்தா ஒண்ணும் உன்ன மாதிரி அரசியல்வாதி கிடையாது. நான் புதுசா இப்ப தான் அரசியலுக்கு உள்ள எங்களுடைய குடும்பத்தில இருந்து வந்திருக்கேன். ஆனா நீ அப்படியா? உன்னுடைய தாத்தா அரசியல்வாதி, உன்னுடைய அப்பா அரசியல்வாதி. இன்னைக்கு நீயும் அரசியல்வாதி. எடுத்த எடுப்பிலேயே நேரடியாக ஜெயிச்சு துணை முதல்வர் ஆன அரசியல்வாதி நீ. அதாவது பரம்பரை அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதி நீ. நான் எடுத்த எடுப்பிலேயே முதல் முறை சந்திச்ச எலெக்ஷன்லேயே ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் அரியணையில உட்கார்ந்திருக்கேன். ஆனா நீ உங்களுடைய கட்சி ஆரம்ப காலத்துல கூட நீங்க முதல் தேர்தல்ல வெற்றி பெற்று முதலமைச்சர் அரியணையில உங்க கட்சி திமுக உட்கார்ந்தது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிற உங்களுடைய திமுக கட்சி, நீங்க ஆரம்ப காலத்துல உங்க திமுக கட்சி இருந்த நிலைமையை விட இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆரம்ப காலத்துல உங்க கட்சியை விட மிகப்பெரிய ஒரு வலுவான வளர்ந்த கட்சியாக தான் இப்ப தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதனால ஆரம்ப காலத்துல உங்க கட்சி இருந்த மோசமான நிலைமையை விட தமிழக வெற்றி கழகம் இப்ப எந்த அளவுக்கு மக்களுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்களுடைய தாத்தா, அப்பா, அதுக்கப்புறமா நீ இப்படி தொடர்ந்து அரசியல்ல பரம்பரையாக செய்துகிட்டு வந்த குடும்பத்துல இருந்து வந்தவன் கிடையாது நானு அப்படின்னு முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு தரமான பதிலடி குடுத்திருக்காரு. ஸோ இந்த பதிலடி எல்லாமே நேருக்கு நேராக உதயநிதி அவருக்கு முகத்துக்கு முன்னாடியே குடுத்திருந்தா கண்டிப்பாக நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக விஜய் அவர்கள் முதல் முறையா சட்டசபைக்கு உள்ள போறாரு. முதல் முறையா ஒரு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்ததால, நிச்சயமாக அவருக்குன்னு ஒரு புது இடம், புதுசா எல்லாத்தையுமே பார்க்குறாரு, புதுசா எல்லாத்தையுமே சந்திக்கிறாரு. ஸோ அதற்கான பதட்டம், டென்ஷன் நிச்சயமாக விஜய் முதல்வர் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நேரடியான பதில கொடுக்க முடியல அப்படின்னாலுமே, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த தரமான பதிலடிகள உதயநிதி அவருக்கு குடுத்திருக்காரு. ஸோ இது எதுக்குமே கண்டிப்பா உதயநிதி அவரால பதில் சொல்ல முடியாது. அதேபோல இன்னும் வருங்காலங்கள்ல முதல்வர் விஜய் இந்த மாதிரி எதிர்க்கட்சியினர்கள் ஏதாச்சும் எடக்கம் எடுக்க கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கு சரியான பதிலடி குடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்பலாம்.